Hi all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா டெய்லி இட்லி மாவு வச்சு இந்த அரிசி மாவு வச்சு இட்லி தோசை பண்ணி டயர்டா இருக்கு போர் அடிக்குது அப்படினவங்களுக்கு ஒரு டிஃபரண்டான ஸ்டைல்ல தோசை கடலை பருப்பு வச்சு ஹெல்தியான புரோட்டீன் ரிச் டயட்டா இருக்கும் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாம்னு குயிக்கா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினா கொஞ்சமா கடலை பருப்பு ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து ஒரு 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் அதை நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல இத போட்டுருங்க. 2 துண்டு இஞ்சி 2 துண்டு பூண்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா புதினா தழை ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க நான் அயன் ரிச்க்காக. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதை போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு ஒரு கப் அளவு கடலைப்பருப்புக்கு ஒரு கப் அளவு சப்பாத்தி மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணி நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சீரகத்தூள் கொஞ்சமாக அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இட்லி மாவு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் இட்லியும் ஊற்றிக்கலாம் தோசையும் ஊற்றிக்கலாம். சப்போஸ் தோசை பிடிக்கல பராத்தா மாதிரி வேணும் அப்படின்னா 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 2 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது பராத்தா ஸ்டைலில் வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.